நண்பர்களே, இன்று சிவலிங்க வழிபாடு ஆண் குறி வழிபாடா, பேலஸ் கல்ட், அல்லது அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, ஃபெர்டிலிட்டி கல்ட், வளமை வழிபாடா? இது ரெண்டும் ஒரே வார்த்தை தான், ரெண்டு அழகான பேர், அவ்வளவுதான். ஒண்ணு ஆண்குறி வழிபாடு, அது கொஞ்சம் மரியாதையை சொன்னா வளமை வழிபாடு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிவலிங்கம் என்பது ஒரு அற்புதமான வழிபாட்டு தத்துவம் அப்படின்னு ஒண்ணு. இந்த ரெண்டுல ஒரு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த மேலாட்டு அறிஞர்கள்லாம், பல நாடுகள், வெளிநாடுகள்லாம் இந்த ஆண்குறி வழிபாடு அல்லது வளமை வழிபாடு இருந்ததுனால இந்தியாவில் சிவலிங்கத்தை பார்க்கும்போது அதுவும் அதன் வழி வந்த ஒன்றுதான் இந்தியாவோட தனிப்பட்டு இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி சிந்து வழி சமவெளியில கிடைச்ச நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட அங்கேயும் சொன்னாங்க ஆமான்னாங்க. அப்புறம் மாத்திக்கிட்டாங்க, இல்ல இது சிவலிங்க வழிபாடு, இந்த சிவலிங்க வழிபாட்டுக்கும் ஆண்குறி வழிபாட்டுக்கும் நல்ல வித்தியாசங்கள்லாம் இருக்கு. இப்பொழுது தமிழ்நாட்டில் நிறைய பேரு இந்த சிவலிங்கத்தை ஒரு தெய்வீக அம்சத்தை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அதனால இந்த ஆண்குறி வழிபாடு அல்லது வளமை வழிபாடுன்னு சொல்லி, ஆனா அது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா எல்லா உயிர்களும் அதனால வந்தது, ஒரு அடிப்படை தத்துவம் அதைத்தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த தெய்வீகத்தன்மையை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அத நாம இன்றைக்கு பல சான்றுகளோட பார்த்து இந்த சிவலிங்க வழிபாட்டிற்கும் இந்தியாவில் வளர்ந்த வேதக மரபில் வளர்ந்த சிந்து நதி பகுதியில் அல்லது சரஸ்வதி நதி பகுதியில் இருந்த வேத நாகரீக சின்னங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வளமைக்கான வழிபாடு அல்லது ஃபெர்டிலிட்டி கல்ட், அதுக்கான குறியீடுகள் ஒன்றுக்கொன்று இணையானவை அல்ல அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பல காரணங்களை இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். சாங்கியம் என்று ஒரு தத்துவம் உண்டு. அது என்ன சொல்றது, சிவலிங்கமானது அம்மையப்பனோட தத்துவம் அப்படின்னு. பின்னால ஆகம நூல்களும் அப்படிதான் சொல்லுது. ஆவுடையார் அப்படிங்கிறது கீழ்ப்பகுதி, அது மேல இருக்கிறது சிவலிங்கம், புருஷன். இது பிரகிருதி அப்படிங்கிறது. ஒரு பெரிய அண்டத்திலிருந்து, அதாவது ஒரு பெரிய எந்தவித நகர்வுமே இல்லாத ஒரு பிண்டம் மாதிரி இருந்தது பிரகிருதி. அதிலேருந்து இறை சக்தியானது உலகத்துல கீழ்ச்சென்று உலகத்தை எல்லாம் உருவாக்கி கொண்டு ஒரு பெரிய ஸ்தம்பமாக வந்தது. ஒரு ஆக்சிஸ் முண்டி அப்படிம்பாங்க, ஒரு ஜோதி தூணாக வந்தது. அப்படி வந்தது சொரூபம். அதுல அத்தனை நட்சத்திரங்கள், தேவதைகள், உயிர்கள் எல்லாருமே இருந்தது. அதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸ்கம்ப சுத்தம் என்று சொல்லக்கூடிய 10வது காண்டம் அதர்வயத்துல 7-8 சுத்தங்களிலே இருக்கிறது அப்படிங்கிறத போன தடவையே பார்த்தோம். எனவே ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை அதனோட உருவாக்கத்துல நாம இங்க பார்க்கிறோம். இந்த லிங்க வழிபாட்டோட தொடக்கமே அவ்வளவு அற்புதமா இருக்கு. ஆனால் இந்த ஆண்குறி வழிபாடு அப்படிங்கிறது அல்லது ஃபெர்டிலிட்டி கல்ட், வளமை வழிபாடுங்கிறது எப்படி இருந்ததுன்னா, சில எகிப்துல முதல்ல இருந்ததா சொல்றாங்க. அப்புறம் மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இந்த ஆண்குறி வழிபாடு அப்படியே இருந்திருக்கு. ஆண்குறியை வழிபடுவதாக இருந்திருக்கு. அதுக்கான சில கோயில்கள்லாம் இருந்திருக்கதா சொல்றாங்க. பின்னால் அவைகள்லாம் அழிந்துபட்டன அப்படின்னு. இதுல இவற்றின் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, உண்மையான ஆண்குறியை போன்றே செய்து அதை வழிபடுவதுதான். அதான் முக்கியம். அதுக்கு பூஜை செய்வதுதான். அதனால சிவலிங்கத்துல ஒரு அம்சமாக பார்க்கிற போது ஆண்குறி மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட, அதோட தத்துவார்த்த ரீதியில பார்க்கிற போது வேதத்திலும் சரி, சாங்கியத்திலும் சரி, புராணத்திலும் சரி பார்க்கிற போது அது அண்டங்களை எல்லாம் அடக்கி உள்ள பெரிய ஒரு ஜோதிலிங்கமாக, அதுக்கப்புறம் புராணத்திலேயே அந்த மாதிரி செய்திகள் வருகின்றது. அந்த மாதிரி தோற்றமானது ஆவிர்வாகம்னு சொல்ற வெளிப்படுதல் தெரிகிறது. ஆனால் இது
இந்த வளமை வழிபாட்டில் இருக்கக்கூடிய குறியீடுகள்லாம் அப்படி தோன்றியவே அல்ல. ஏதோ ஒரு சில சாதாரண தேவதைகள், அந்த தேவதைகளை வழிபடுவதற்காக இந்த குறியீடுகளை வைத்து வழிபட்டால் தங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு ஆவலின் பெயரால் இதை வளர்த்ததாக தெரிகிறது. அடுத்ததாக சிவலிங்கமானது பெரும்பாலும் நிறைய இயற்கையாக உண்டாகக்கூடியது. அவைகளும் சிவலிங்கமாக கருதப்படுகின்றன. அதாவது நமக்கு பார்க்கிற போது அமர்நாத்ல பனிலிங்கம் இருக்கிறது. அதுக்கப்புறம் சுயம்புலிங்கம்னு நிறைய ஊர்ல நம்ம பார்த்து அந்த உருவத்தை பார்த்து இது லிங்கம்னு நம்ம வணங்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு நர்மதா நதியில பானலிங்கம்னு ஒரு கல்லு, அதோட கல்லுதான் இல்லைன்னு சொல்லல, அது அந்த லிங்கத்தோட வடிவில் இருப்பதனால அதை தெய்வமாக அதை லிங்கமாக எடுத்து வீட்டில் வச்சு வணங்குறாங்க. இப்படி பலவித தோற்றத்துல அவைகள் இயற்கையான உள்ள பொருட்களால் ஆனது. ஆனால் இங்க இந்த வளமை வழிபாட்டில் இருக்கிற ஆணோட உறுப்பு குறியீடு என்பது மரத்தாலேயோ அல்லது கல்லிலேயோ மனிதனாலேயே தத்ரூபமாக வடிவமைக்கப்படுகிறது. ஆனால் அதோடது என்னன்னா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும், பார்க்கறதுக்கு பெருசா 1 அடி 2 அடி சைஸுக்கு பெருசா ஆண் உறுப்பானது பண்ணி மரத்திலேயோ அல்லது கல்லிலேயோ செய்து பூஜை செய்வதற்காக பயன்படுத்துவார்கள். இது இன்னொரு வித்தியாசம். மூன்றாவது, இந்த சிவலிங்கத்தெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய கோயில்கள் அங்க முறையாக பிரதிஷ்டையானது செய்யப்பட்டு நல்ல மந்திரங்கள் தெரிஞ்சு இவர்கள் முறையாக ஒரு 4 வேளை 5 வேளை அதுக்கு முறையான பூஜை எல்லாம் ரொம்ப விரிவாக செய்வார்கள். அது அங்க நடக்கும். ஆனால் இங்க அப்படி இல்லை. இவர்கள்லாம் என்ன செய்வார்கள்னா அவர்களுக்கு சில காரியங்கள் ஆகும். அந்த காரியங்கள் ஆவதற்காக, அதாவது ஒரு விவசாயம் நல்லா ஆகணும், உற்பத்தி நிறைய ஆகணும், ஒரு குழந்தை பிறக்கணும், ஒரு மலட்டு பெண் இருக்கா அவளுக்கு குழந்தை பிறக்கணும், ஒரு பெண் இருக்கா அவளுக்கு பிரசவம் வரப்போறது, அந்த பிரசவம் சுலபமாக அவளுக்கு ஆகணும். இந்த மாதிரி சிறு சிறு காரணங்கள், அது பெரிய காரணம் தான் அவர்களை பொறுத்த வரைக்கும். அந்த காரணங்களுக்காக அவங்களுக்கு வேணுங்கிற சமயத்துல அவங்க பண்றாங்க. ஆக இது நிலையா பெரிய கோயில்களை வச்சு பெரிய பில்டிங்கை கட்டி விட்டுறாங்க. இவங்க அப்படி இல்லை. இந்த பொருள்களை எடுத்துன்னு போவாங்க. ஒரு கோயிலுக்கு, அங்க புத்த கோயில்கள்லாம் இருக்கு தாய்லாந்துலாம், அந்த புத்த கோயில்ல போய் அங்க வச்சு பூஜை பண்ணுவாங்க. இங்க சிவலிங்க பூஜையானது மரியாதையாக உள்ள வச்சு கர்ப்பகிரகத்துல சிவபெருமானை வைத்து சிவலிங்கத்தை வைத்து வணங்குவார்கள். அங்க இதெல்லாம் அந்த கர்ப்பகிரகத்துல புத்தர் சிலையோட அங்க வச்சு யாரும் வணங்க முடியாது. இந்த மக்கள் என்ன பண்ணாங்க, இவரெல்லாம் யாரானது இந்த சிவலிங்க பூஜை பண்ணுபவர்கள், கோயில்ல பண்ணுபவர்கள் அது முறையாக அந்த ஆகம விதி எல்லாம் படித்தவர்கள் தான் பண்றாங்க. ஆனா இதை கோயில வச்சு பூஜை பண்றவங்களாம் சாதாரண மக்கள். அவங்க குடும்பத்துக்கு தம் குடும்ப நன்மைக்காக இந்த ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த கோயில்ல நட்டு வச்சு பூஜை செய்வாங்க. ஆக அவங்க பூஜை எப்படி செய்யறாங்க அப்படின்னாக்க, அவர்கள் சாதாரணமா அவங்களும் பூஜையில இதெல்லாம் போடுவாங்க, புஷ்பங்கள்லாம் போடுவாங்க, மாலை சாத்துவார்கள், அதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. மற்றபடி அது முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நாம என்ன பண்ணுவோம், பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே கருவறையை மூடிட்டு நாம வந்துடுவோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அதை அந்த கோயிலே விட்டு வந்துடுவாங்க. அதனால பல கோயில்களை பார்த்தா ஆயிரக்கணக்கான இந்த உருவங்கள் அதுக்குள்ளேயே கிடக்கும். அதெல்லாம் அப்புறம் காலக்கிரமத்துல அது காத்து மழை கரையான்ல அவை அரிச்சு போகும். அதனால அவ்வளவுதான். அந்த பூஜை செய்யக்கூடிய நேரத்துக்கு ஒரு மரியாதை, அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. அந்த அவரவர்கள் குடும்பத்துல பண்ணுவாங்க, அதை மறந்துடுவாங்க அப்புறம், அவ்வளவுதான். இது அப்படி நம்ம கோயில்ல எல்லாம் கிடையாது. நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம ஊர்ல லிங்காயத்துக்கள்லாம் இருக்காங்க. அவங்க உடம்புலயே கூட அதை கழுத்துல வச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம பூஜை செய்யணும், நம்ம கூடவே எப்பவுமே இருக்கணும்னு. அந்த பூஜை ராத்திரியில மட்டும் எடுத்து வச்சிருவாங்க. அதை எடுத்து காலையில எடுத்து பூஜை பண்ணிட்டு திருப்பி அதில் வச்சுட்டு பத்திரமா கழுத்துல வச்சுப்பாங்க. இடுப்பு கீழே வைக்க மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க வளமைக்காகவும் தங்களுக்கு சில ஆண்மை சக்தி எல்லாம் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சிறு சிறு வடிவிலையும் பண்ணி இடுப்புல தாயத்து மாதிரி கட்டிப்பாங்க. அதை இந்தியாவில அந்த சிவலிங்கத்தை தாயத்து மாதிரி கட்டிக்கிறது ஒண்ணு கிடையாது. நார்த் இந்தியாலையும் சரி, நார்த் இந்தியாவில் என்ன பண்ணாங்க, சாலிகிராமத்தை யார் யார் வச்சு வணங்கக்கூடிய சன்னியாசிகள் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு கழுத்துல ஒரு துணி, அது கூட சாலிகிராமத்தை கட்டி ஒரு முடிச்சு போட்டு கழுத்தோடு கட்டின்ட்டுருவாங்க.
அது எப்பவுமே இருக்கும். பூஜை செய்யற போது மட்டும் எடுத்து பூஜை பண்ணி திருப்பி அதுல துணியில சுத்தி கழுத்துல கட்டிப்பாங்க. அதே மாதிரி சிவலிங்கத்தை பண்ணுவாங்க. அப்படி போற போதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இவங்க அப்படி இல்லை, எப்போ பூஜை செய்யணுமோ அப்ப கடையில இருந்து புதுசா ஒண்ணு வாங்கிட்டு வந்து அந்த பூஜையை செய்து வேண்டுதல் செய்து போவாங்க. அடுத்ததாக இந்த சிவலிங்க வழிபாடுகள்லாம் அதோட அந்த பக்தர்கள்லாம் வந்து பிறப்பை அறுக்க வேண்டும், மோட்சம் கிடைக்கணும்னு பல பெரிய நோக்கங்களுக்காக இந்த சிவலிங்கத்தெல்லாம் வணங்குறாங்க. ஆனா அவருக்கு அங்கே வணங்கக்கூடிய ஆண்குறி வழிபாடு, வளம வழிபாடுங்கிறது சாதாரண விஷயங்கள். இது இவருக்கு சொன்ன குழந்தை பிறக்கணும், அதுக்கு பிரசவ வலி இல்லாம நல்ல பத்திரமா தாயும் செய்யும் நலமா இருக்கணும், இந்த வருஷம் நல்லபடியா விவசாயம் அமையணும், அதுக்கு காலத்துல மழை வரணும், இவ்வளவுதான். இதுக்காக அவர்கள் வந்து அங்க பூஜை செய்வாங்க. பெரிய தத்துவங்கள்லாம் அவங்க கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இங்க அப்புலிங்கம், வாயுலிங்கம், தேயிலிங்கம் பஞ்சபூதத்தோட இவற்றை சம்பந்தப்படுத்தி அவற்றை வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் செய்யக்கூடிய மூர்த்தியாக கோயில் வைப்பாங்க. கீழ்பாகம் வந்து பிரம்மாவை குறிக்கக்கூடிய சதுர பகுதி, மையப்பகுதி 8 பட்டை கொண்ட விஷ்ணு பகுதி, மேல உருண்டையா இருக்கக்கூடிய சிவன் பகுதின்னு சொல்லி 3 தெய்வங்களின் தத்துவமாக ஒரு உயர்ந்த தத்துவார்த்தத்தோட இருக்கிறது நம்ம ஊர்ல. ஆனா அங்க அப்படிப்பட்ட தத்துவார்த்தமே கிடையாது. அது ஒரு சாதாரண தேவதை, ஆண் தேவதை திருப்திப்படுத்தணும், இல்ல பெண் தேவதையை திருப்திப்படுத்துவதற்காக இந்த ஆண் தேவதையின் உறுப்பை கொண்டு வந்து அதை வச்சு அவர்கிட்ட வேண்டிக்கிறது. இந்த அதாவது அந்த பெண் தேவதைகள் அதைத்தான் செய்யும். அதுக்கு ஏன்னா எந்த ஊர்லயுமே ஆண் தேவதைகள் சில காரியம் வச்சுப்பாங்க, இதெல்லாம் செய்யும் அப்படின்னு, பெண் தேவதைகள் இதெல்லாம் செய்யும்னு சில காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி காரியங்கள்ல இவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவர்கள் செய்ய வேண்டும். இந்த பெண் தெய்வத்தை வணங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆண் தெய்வத்துக்கோட கருவியை எடுத்து அவங்க அந்த இடத்துல வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டா, அதை பார்த்து அந்த பெண் தெய்வங்கள் திருப்தி அடையுமா, இதுதான் அது அவர்களோட எண்ணம், அதுதான் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சிவனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து யோகி, அதனால அவர் வந்து காமத்தை இச்சைக்கு அடிப்படையாக காமனை எரித்தவர். அதனால அந்த நாமளும் அந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தான் வந்து நாம வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சிவனை வழிபடுதல் சொல்கிறது. அங்க அதுக்கு இடமே இல்லை அப்படின்னு அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி சிவனை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாட்டுல மக்கள் ஈடுபடக்கூடிய மக்கள் எல்லோருமே அவர்கள் எப்பொழுதுமே அந்த சிவனை கடந்து ஒரு சிவரோகம்னு ஒண்ணு இருக்கு, அல்லது கைலாசம்னு ஒண்ணு இருக்கு, அதை அடைய வேண்டும் என்றும் பல பிறப்புகள் பிறக்கிறோம், அந்த பிறப்புகள்ல இருந்து வெளிவரணும் அப்படிங்கிற பெரிய சித்தாந்த நோக்கம் எல்லாம் உண்டு. இது இவர்களுக்கு இதுவும் கிடையாது. அந்த நோக்கங்கள்லாம் இந்த தெய்வத்துக்கிட்ட வாழ கிடையாது, அதுவும் கிடையாது. அதே மாதிரி சிவனை வணங்குபவர்கள் அந்த தெய்வீக தன்மையினால அதனால் ஈர்க்கப்பட்டு அதனால் உந்தப்பட்டு ஆயிரக்கணக்கான பாடல்களை எல்லாம் பாடி இருக்கிறார்கள். தெரியும், நாயன்மார்களும் மற்ற எத்தனையோ பக்தர்களும் பாடி இருக்கிறார்கள். தெரியும், பெரிய பெரிய சாகசங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற போது அந்த மாதிரி பெருமை எதுவுமே இதுக்கு கிடையாது. எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிவலிங்க வழிபாடு இந்தியாவில் உள்ளது என்றால் அதனுடைய தொடக்கம் முதல் இன்று வரை ஒரு மாபெரும் நோக்கத்தோடு மாபெரும் சக்தியின் வெளிப்பாடாக நாம் பார்த்து வருகிறோம். அதனால்தான் நம்ம ஊர்ல சிவலிங்க வழிபாடு, பெரிய பெரிய சிவலிங்கம் இருக்கு, யாருக்காவது காம கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறதா என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் ஊர்ல இருக்கக்கூடிய ஆண் உறுப்புகள் வந்து இந்த காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு என்றே அவைகள் உருவாக்கப்படுகின்றன. எனவே மற்ற ஊர்களில் ஏதோ ஆதி காலத்துல இருந்தது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் உள்ள சிவலிங்க வழிபாட்டை, சிவ வழிபாட்டை அந்த ஒரு ஃபர்டிலிட்டி கல்ட், வளமை வழிபாடு என்றோ ஆண்குறி வழிபாடு என்றோ சொல்லுவதற்கு கூடாது, சொல்லக்கூடாது. இதை நண்பர்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த தொடரை இதோட இன்னைக்கு இந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். தயவு செய்து என்னுடைய வீடியோஸ் எல்லாரும் பார்க்கணும், பல பேருக்கு சொல்லணும். நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இப்போ இந்த மாதிரி
சாஸ்திரங்களை பற்றி தவறாக சொல்பவர்களுக்கு பதில் சொல்லுவது என் நோக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்ல போகும்போது சாதாரண மனிதர்கள் அதை கேட்டு அவர்களுக்கு மனசுல சந்தேகம் வரப்படாது அப்படிங்கிறதுனால தான் இந்த விளக்கங்களை எல்லாம் தருகிறேன். இன்னும் அடுத்ததாக சிவன் ஒரு சித்தனா மனிதனாக இருந்து அருஞ்செயல்கள் செய்து சித்தனாகி தெய்வமானானா, டெய்பிகேஷன் அல்லது மனிதன் சிவன் என்பவன் தெய்வமா என்பதை அடுத்ததாக எடுத்து நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணதோட ஒரு நன்மை என்னன்னு கேட்டா, என்னோட வீடியோ நான் எப்போ போடுறேனோ அது உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதுதான் என்னோட முக்கியமான நோக்கம். எனவே நன்றி, வணக்கம். அறமே வெல்லும்.